ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொல்கத்தா தமிழ். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நாங்கள் சென்னை சென்ட்ரல்லேருந்து கிளம்பி ஹவுராவுக்கு போக போகிறோம். ஸோ இந்த ட்ரெயின் ட்ராவல் எப்படி இருக்குது, ட்ரெயின் டிக்கெட்டோட ப்ரைஸ் என்ன, ட்ரெயின் எவ்வளோ க்ளீனாக இருந்துச்சு, தண்ணி வந்ததா, அதை பற்றி எல்லாமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் சென்னையிலேருந்து கொல்கத்தாவுக்கு போகிறதுக்கு பிளான் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நாங்கள் போகிற ட்ரெயினோட பேர் ஹவுரா மெயில். ஆனால் இது இப்போ ஹவுராலேருந்து கிளம்பி சென்னை நோக்கி வந்துட்டுருக்கு. வந்து இங்கே க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் தான் மறுபடியும் நாங்கள் அந்த ட்ரெயினில் போகிறோம். அது ஹவுராலேருந்து கிளம்பி சென்னைக்கு வரும்போது அந்த ட்ரெயினோட பேர் கொரமண்டல் எக்ஸ்பிரஸ். இங்கே காட்டிகிட்ருக்கு பாருங்கள், 6:30 மணிக்கு வரும் அப்படின்னு சொல்லி காட்டிகிட்டு இருந்துச்சு. சரி, அதுக்குள்ளே வாஷ்ரூம் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு போனோம். 5 ருபீஸ் ஒன்லின்னு எழுதியிருக்கு. ஆனால் எல்லாருக்கிட்டையும் 10 ருபீஸ் வாங்குறாங்க. யாரெல்லாம் நோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். எவ்வளோ கூட்டம் பாருங்கள், இவ்வளோ பேர் தரையில் உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருமே நான் நோட் பண்ண வரைக்கும் பெங்காலி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க இந்த சீட்டு தான் வேணும் அப்படின்லாம் எதிர்பார்க்காம தரையிலே உட்காந்துட்டு இருந்தாங்க. நாங்களுமே அதே மாதிரி தான் உட்காந்துட்டு அங்கே ஆப்போசிட்டில் ட்ரெயின், பழைய சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனோட ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். எப்படி இருக்குது. அப்போல்லாம் அந்த மாட்டு வண்டி இருக்கு இல்லையா, அது ஸ்டேஷனுக்கு முன்னாடி போயிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் நேரம் உத்து பார்த்துட்டே இருந்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஹவுரா மெயில் 6:30 மணிக்கு வரும்னு இவ்வளோ நேரம் ஸ்க்ரீனில் காட்டிகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா 7:30 மணியாக மாற்றிட்டாங்க. இது ஒன்றும் வேலைக்காகாது. இங்கே காற்றுமே வரல. ஃபேன் அவ்வளோ ஸ்லோவாக ஓடிட்டு இருந்துச்சு. கூட்டம் வேறு ஜாஸ்தி, வேர்த்து கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா பர் பர்சனுக்கு 50 ரூபா 1 ஹவருக்குன்னு ஏசி வெயிட்டிங் ஹால் இருந்துச்சு. அங்கே போய்ட்டோம். நாங்கள் அங்கே போயிட்டு ஒரு 1 ஹவர் போல் இருந்துட்டு, ஏன்னா 7:30 மணிக்கு வருதா, 8:30 மணிக்கு தான் இங்கேருந்து ஹவுரா மெயில் கிளம்போம். ஸோ அதனால் 8:30 மணி வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ட்ரெயினுக்கு வந்துட்டோம். ட்ரெயின் ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ட்ரெயினுமே ரெடியாக இருந்துச்சு. அப்போ பார்த்தா அந்த பார்சல்லாம் ஏற்றுவாங்க இல்லையா, அவ்வளோ பார்சல் வச்சுருக்காங்கங்க. இதெல்லாம் எங்கேருந்து எதுக்கு போகுது எனக்கு தெரியல. பட் ஆனால் நிறைய பார்சல் இருந்துச்சு. பார்க்கும்போதே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இவ்வளோ ட்ரெயினில் ஏற்றிட்டு போவாங்களா அப்படின்ட்டு. அன்ரிசர்வ்டில் மட்டும் ஆளுங்க ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. சரியான கூட்டங்க. கூட்டம் அவ்வளோ பேர் நின்று ஏறிட்டுருக்காங்க. ரிசர்வ்ட்லலாம் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. செகண்ட் ஏசி, ஃபஸ்ட் ஏசி, தேர்ட் ஏசி அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பித்தாங்க. நாங்கள் யோசித்தோம், என்னடா அது எப்படி க்ளீன் பண்ணுவாங்களோ, எவ்வளோ டர்ட்டி பண்ணி வச்சுருப்பாங்க, அது எப்படி இவ்வளோ சீக்கிரம் க்ளீன் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அன்ரிசர்வ்டில் க்ளீன் பண்ணாங்களா என்னன்னு தெரில. அவ்வளோ பேரும் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள், ட்ரெயினோட நம்பர் போட்டிருக்காங்க. ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் மாறும். சென்னை டு ஹவுரா வரும்போது ஒரு நம்பரும், ஹவுரா டு சென்னை போகும்போது அந்த கடைசி ஒரு நம்பரும் சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் ட்ரெயினோட நேமுமே சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. நாங்கள் எல்லாருமே ட்ரெயினில் உட்காந்துட்டோம், செட்டில் ஆகிட்டோம். பசங்கள்லாம் அப்பர் பர்த்துக்கு போயிட்டாங்க. தேர்ட் ஏசியில் தான் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். தேர்ட் ஏசி எப்படி இருக்குது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுக்கப்புறம் ஏசிலாம் இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் ட்ரெயினை கிளம்புறதுக்கு முன்னாடியே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்து கொஞ்சம் புளி சாதம், அதுக்கப்புறம் வடை அதெல்லாமே கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். மேக்ஸிமம் வீட்டில் இருந்தே சமைச்சி எடுத்துகிட்டு சாப்பிட தான் ட்ரை பண்ணுவோம். ஹஸ்பண்ட் ஒரு தடவை தனியாக இந்த ட்ரெயினில் வரும்போது அதை வாங்கி சாப்பிட்டுட்டு ரொம்ப வயிறு வலி வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால் மேக்ஸிமம் நாங்கள் வீட்டில் இருந்தே எடுத்துகிட்டு வருவோம். ஃபுட்டு அவ்வளோ மோசமாக இருக்கும்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் பெங்காலி ஸ்டைல் ஃபுட்டு தான் இங்கே கிடைக்கும். ஸோ அதனால் புளிசாதம், வடைன்றதே எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமான விஷயம். அதாவது இந்த ட்ரெயினில் போகும்போது, ஏன்னா அவங்க ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு நம்மளோட ஃபுட்டு எதுனாலும் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் அது கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடுறது. நீங்களுமே கூட வரீங்கன்னா அந்த மாதிரி எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணுங்கள். அண்டா பிரியாணின்னு சொல்லுவாங்க. ஆனால் அண்டா பிரியாணினா முட்டை பிரியாணி, அண்டானா முட்டை தானே. ஒரு முட்டையை வேக வச்சு போட்டுட்டு அது கூட தக்காளி சாதத்தை விட மோசமான ஒரு சாதம் ஒன்று கொடுப்பாங்க. அதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காது. அதனால் வீட்டில் இருந்தே எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு எல்லோரும் அவங்கவுங்க கொஞ்சம் நேரம் உட்காரலாம், ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க அப்பர் பர்த்தில் போய் உட்காந்துட்டாங்க. கம்பளி எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஏசி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. கம்பளி இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் கம்பளியுமே கொடுத்துருந்தாங்க. தலகாணி, பெட்ஷீட் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. நாங்கள் உட்காந்து கொஞ்ச நேரத்துலேயே ட்ரெயின் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ தான் நினைக்காதீங்க, நாங்கள் போன நைட்டு தான் உட்காந்தோம். அப்போவே 2 தடவை க்ளீன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் காலையிலையுமே ரொம்ப சுத்தமாக க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோ சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்தாங்க. ட்ரெயின் மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடியே ட்ரெயினை க்ளீன் பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துக்குங்களேன், அப்போது எந்த அளவுக்கு சுத்தமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு.
டைம் வந்து ஒரு 10 மணி கிட்டத்தில் ஆயிடுச்சு. அதனால் என்ன பண்ணோம்னா மிடில் பர்த்தை இறக்கி விட்டு பசங்களெல்லாம் வந்து படுக்க வச்சுட்டோம். இது வரைக்கும் எங்கள் பாப்பாவை நாங்கள் தனியாகவே விட்டதில்லை. ஆளுக்கு ஒருத்தரை கூட படுக்க வச்சுக்குவோம். போன தடவை வந்து 2 பசங்களையும் ஒன்றா படுக்க வச்சுருந்தோம். போன தடவை ட்ரெயின் ட்ராவல் பண்ணும்போது. இந்த தடவை 2 பேருக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்கோம். கொஞ்சம் பயம் பசங்க விழுந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஹஸ்பண்ட் தான் கொஞ்சம் தைரியம் கொடுத்தாரு. சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் 2 பேரும் வந்து அப்பர் பர்த்துக்கு போயிட்டு தூங்குறதுக்கு போயிட்டோம். கம்பளி எடுத்துகிட்டு போயிட்டோம். அவ்வளோ வந்து சில்னஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வச்சுருந்தாங்க. காலையில் எழுந்திரிச்சிட்டோம். எழுந்துச்சி ப்ரஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். போய் வெளியில் பார்க்கும்போது ஆந்திரா தான் போயிட்டுருந்துச்சு. சென்னை டு ஹவுரா ட்ராவலில் வந்து ஆந்திரா தான் ரொம்ப நேரம் போகும். எனக்கு தெரிஞ்சு முக்கால்வாசி நேரம் வந்து ஆந்திராவிலே தான் சுற்றிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் ஒடிசா, அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு வெஸ்ட் பெங்காலில் போய் ரீச் ஆகும். ஸோ காலையில் எழுந்துச்சி பல்லெல்லாம் தேய்ச்சி முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். டிஃபன் பாக்ஸில் கொஞ்சம் சப்பாத்தி பண்ணி எடுத்துக்கிட்டோம். கூட வந்து கொஞ்சம் தக்காளி தொக்கும் எடுத்துகிட்டு வந்தோம். அது எல்லாமே வச்சு திருப்தியாக சாப்பிட்டோங்க. நம்ம வந்து எவ்வளோ பணம் கொடுத்து வாங்கினாலும் நம்மளோட கம்ஃபர்டபுளான ஃபுட்டு வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு சும்மா கொஞ்சம் நேரம் வெளியில் வந்து நிற்கலாம் அப்படின்ட்டு வந்து நின்னோம். இப்போ ட்ரெயின் கரெக்டாக விசாகப்பட்டினத்தில் சிக்னலில் நின்றுட்டுருக்கு. தண்ணி பாருங்கள், கண்டினியூவாக தண்ணி வந்துட்டுருக்கு. தண்ணி நிற்கவே இல்லை. தண்ணி பிரச்சனையே கிடையாது. சில ட்ரெயின்லலாம் வந்து தண்ணி பாதியிலே நின்று போயிடும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. பாத்ரூமும் வந்து அவ்வளோ க்ளீனாக இருந்துச்சுங்க. உள்ளே போகும்போது ஒரு பேட் ஸ்மெல் கூட கிடையாது. யாராச்சும் யூஸ் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் உள்ளே போகணுன்னா எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும், பேட் ஸ்மெல்லாக இருக்கணும். பட் அந்த மாதிரி எந்த ஸ்மெல்லுமே வரல. அதுக்கப்புறம் ஹேண்ட் வாஷுமே வச்சுருந்தாங்க. அதுவுமே தீர்ந்து போகலை. நாங்கள் இறங்குற வரைக்குமே அங்கே ஹேண்ட் வாஷ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்ரூம்குள்ளேயும் கரெக்டாக தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்படி ஒரு க்ளீனான ட்ரெயின் நான் பார்த்ததே இல்லைங்க. ரொம்ப அவதிப்பட்டிருக்கோம். பட்டு ஆனால் இந்த ட்ரெயின் வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இப்போ விசாகப்பட்டினத்தில் சிக்னல்லேருந்து ட்ரெயின் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இங்கேருந்து கரெக்டாக விசாகப்பட்டினத்தில் போய் நிறுத்திடுவாங்க. ஒரு 10-20 மினிட்ஸ் கிட்ட நிற்கும்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக தெரில. ஆனால் அங்கே வந்து வடை, இட்லி, சாம்பார் அதெல்லாம், அதாவது நம்ம சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் விசாகப்பட்டினத்தில் வந்து வாங்கணுன்னா தாராளமாக வாங்கிக்கலாம். கொஞ்சம் காரம் கூட இருக்கும். பட் ஆனால் நமக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே எல்லாமே இட்லி, வடை, சாம்பார், போண்டா அதெல்லாமே வந்து இங்கே விற்றுட்ருந்தாங்க. ஈவன் எங்கள் கூட 2 பெங்காலி கூட வந்திருந்தாங்க. அவங்களே வந்து விசாகப்பட்டினத்தில் இறங்கி 2 இட்லி, வடை அது எல்லாமே வாங்கி வச்சு சாப்பிட்டாங்க. அவங்களுக்கே வந்து அவங்களோட ஃபுட்டு பிடிக்கலையா என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இங்கே வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எல்லா கடையுமே இருக்குது. டீ, பிஸ்கெட், ஸ்நாக்ஸு, வாழைப்பழம், தண்ணி எல்லாமே இங்கே ஏதாச்சும் வாங்கணுன்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள், இதோ பாருங்கள், இட்லி, 2 வடை, சாம்பார், சட்னி எல்லாமே விற்றுட்ருக்கு. விசாகப்பட்டினத்துலேருந்து உள்ளே ஏறும்போது சிப்ஸு, அதுக்கப்புறம் இந்த கடலை உருண்டை இதெல்லாமே வாங்கிட்டு உள்ளே ஏறிட்டோம். பசங்களுக்கு ட்ராவல் பண்ணும்போது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா, சரின்ட்டு இதெல்லாமே வாங்கியாச்சு. ட்ரெயின் வந்து தண்ணியெல்லாம் ஏற்றிக்கிட்டு புது என்ஜின் மாற்றுவாங்களாம் இங்கே. அது எல்லாமே மாற்றிக்கிட்டு திரும்பியும் வந்த சைட்லேயே திரும்பி போகுது, ஆப்போசிட் சைடில். இப்போ எந்த வழியாக வந்ததோ அதே வழியே திரும்பி போயிட்டுருக்கு. ட்ரெயின் விசாகப்பட்டினத்துலேருந்து கிளம்பி போக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் சரின்ட்டு ஒரு காஃபி ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். ஒரு காஃபி வந்து 30 ரூபா சொல்லியிருந்தாங்க. என்ன தான் அப்படி அதில் ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாங்களுக்கும் ஒன்று வாங்கி கொடுத்துருந்தேன். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு பாருங்கள். நிஜமாவா? உண்மையை சொல்லு, நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இருக்கா இல்லையா? நிஜமாவே நல்லா இருக்குமா? நீ சொல்லு. நிஜமாக சொல்லணும். டைம் ஈவினிங் 3:40 போல் ஆகுது. ஒடிசாக்குள்ளே ட்ரெயின் என்டர் ஆகி போயிட்டுருக்கு. பொல்லூர் அப்படின்ற இடம் இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாய நிலங்கள், மலைகள் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. மறுபடியுமே ட்ரெயின் வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ தான் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. காலையில் மதியம் அப்படின்ட்டு கண்டினியூவாக வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. நான் சொல்லியே ஆகணும், ஒவ்வொரு பர்த்துக்கும் தனித்தனி லைட்டு, யூஎஸ்பி கேபிள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போட்டு அழகாக ஃபோனை சார்ஜ் பண்ணிக்கலாம். முன்னாடிலாம் நான் இந்த மாதிரி பார்த்தது கிடையாது. லோயர் பர்த்தில் தான் வந்து சார்ஜ் பண்ணுற ப்ளக் பாயிண்ட் எல்லாமே இருக்கும். பட் இங்கே நம்ம பண்ணிக்கலாம். மணி 10 போல் ஆகுது, நைட்டு 10 மணி. எங்களுக்கு வந்து ஒரு 1 மணி போல் ட்ரெயின் வந்து ரீச் ஆகிடும்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் ட்ரெயின் ரொம்ப லேட்டில் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் லேட்டாக தான் போய் ஹவுரா ரீச் ஆகும். அடுத்து வேறு என்ன, நல்லா படுத்து தூங்க வேண்டியதான். ஒரு 3:45 போல் ஹவுரா வந்து இறங்கிட்டோம். ட்ரெயின் டிக்கெட்டோட
ப்ரைஸ் பர் பர்சன் 1800 சம்திங் வருது. ஆல்மோஸ்ட் சென்னை டு ஹவுரா எப்படி இருந்துச்சு எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.